அபி கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு பேசுறாங்க. என்ன, நமக்கு என்னைக்கும் இந்த மாதிரி பயம் வந்ததே இல்லையே. ராகவ் முன்னாடி நடிக்க போறதுனால இந்த பயம் வந்துச்சா என்ன? பேசாம அந்த ராகவ் நைட்டு சொன்னானே, அதுக்கு முடியாது நான் நடிக்க மாட்டேன்னு நைட்டே சொல்லியிருக்கணும் ராகவ் கிட்ட. சொல்லிட்டு அபி எந்திரிச்சு போறாங்க. லாவண்யா அபி போனதுக்கு அப்புறம் மேக்கப் ரூமுக்குள்ள வர்றாங்க. எப்படி இருந்தாலும் அபி ரெஸ்ட் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் டச்சப் பண்ணுவா. சொல்லிட்டு லாவண்யா மாத்தி வச்சுட்டு கதவுக்கு பின்னாடி லாவண்யா ஒளிஞ்சுக்கிறாங்க, அபி என்ன பண்றான்னு பாக்குறதுக்கு. அபி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து மோந்து பாக்குறாங்க. வாசனை ரொம்ப பிரமாதமா இருக்கே. கொஞ்ச நேரம் அந்த வாசனைய முகர்ந்து பாக்குறாங்க அபி. கொஞ்ச நேரத்துல அபி மயக்கமாயிடுறாங்க. லாவண்யா அபிய சேர்ல இருந்து கீழே இறக்கி அபிய படுக்க போட்டு துணிய வச்சு மறைச்சு வைக்கிறாங்க. ராகவ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. டைரக்டர் எல்லாருக்கும் கை கொடுக்கறாரு. கேமராமேன் கேக்குறாரு ராகவ் கிட்ட, அபி ரெடியா? அதுக்கு ராகவ் சொல்றாரு, நான் அபிய போய் கூட்டிட்டு வரேன். மேக்கப் ரூமுக்கு ராகவ் வந்து பாக்குறாரு, அபிய காணோம். லாவண்யா கிட்ட ராகவ் கேக்குறாரு, அபிய பாத்தியான்னு. லாவண்யா சொல்றாங்க, இல்ல ராகவ், அப்பவே அபி ரெடி ஆயிட்டதா மேக்கப் மேனு சொன்னாங்க. டைரக்டர் கேக்குறாரு, என்னாச்சு ராகவ்? அதுக்கு ராகவ் சொல்றாரு, ஒன்னும் இல்ல சார். ராகவ் அபி கிட்ட போன்ல பேசலான்னு ட்ரை பண்றாரு. அபியோட போன் என்கேஜாவே இருக்கு. ராகவ் ஆகாஷுக்கு கால் பண்றாங்க. ஆகாஷ் கேக்குறாரு, ஆட் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாடா? அதுக்கு ராகவ் சொல்றாரு, இன்னும் இல்ல. நீ இப்ப எங்க இருக்க ஆகாஷ்? நான் இப்ப ஃபேக்டரிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ராகவ் சொல்றாரு, ஒன்னும் இல்ல ஆகாஷ் அப்படின்னு சொல்றாங்க போன்ல. போனையும் கட் பண்ணிடுறாங்க. லாவண்யா கேக்குறாங்க, ராகவ் அபி எங்கன்னு தெரிஞ்சுச்சா? இல்ல லாவண்யா, போன வாட்டியும் அபியால தான் ப்ராப்ளம் ராகவ், இந்த வாட்டியும் அபியால தான் ப்ராப்ளம். ஏன் இப்படி பண்றா ராகவ்? எனக்கு தெரியல லாவண்யா, கால் பண்ணி பாக்குறேன். ராகவ் பாட்டிக்கு கால் பண்றாங்க. பாட்டி கேக்குறாங்க, அபி ரெடி ஆயிட்டாளா? ஆட் ஷூட் ஆரம்பிச்சாச்சா? அபி ரெடி ஆனதும் 2 பேர் போட்டோவையும் எடுத்து அனுப்புங்க மறக்காம. ராகவ் சொல்றாரு, பாட்டி ஆட் ஷூட் ஆரம்பிச்சாச்சு, அதுக்காண்டி தான் கால் பண்ணேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன் பாட்டி. ஓகே ராகவ்னு பாட்டி காலை கட் பண்ணிடுறாங்க. ராகவ் சொல்றாரு, லாவண்யா வீட்டுக்கும் அபி போகல அப்படின்னா ராகவ் கிளைண்ட்ஸ் கேட்டா என்ன பதில் சொல்றது? லாவண்யா எனக்கு சுத்தமா புரியல. ராகவ் கிட்ட சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார், அபி எங்கேயுமே இல்ல. கேமராமேன் கிட்ட ராகவ் சொல்றாரு, அபிக்கு உடம்பு சரியில்லை, ஆட கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கலாமா? கேமராமேன் சொல்றாரு, ராகவ் நம்ம இப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த லொகேஷனும் இன்னும் 10 டேஸுக்கு அவைலபிளாவே இல்ல. எனக்கும் இதுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அது மாத்திரம் இல்ல ராகவ், நம்ம ஆட லான்ச் பண்ற டேட்டை நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆடை நிறுத்தினா நல்லா இருக்காது ராகவ். லாவண்யா சொல்றாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு இப்ப ஒரு மாடல் தேவைப்படுது. அதுக்கு ராகவோட கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் சொல்றாங்க, இவங்க கூட பாம்பேல ஆடெல்லாம் பண்ணிருக்காங்களே, லாவண்யாவே இருக்கட்டும் இந்த ஆடுக்கு மாடலா. ராகவ் சொல்றாரு, ஓகே சார், நான் வேற ஒரு மேல் மாடலுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். லாவண்யா நீ போய் ரெடி ஆயிட்டு வா. கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் ராகவே நடிக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. லாவண்யாவும் சொல்றாங்க, ராகவ் ஆடு தானே, நடிச்சா என்னன்னு ராகவ கேக்குறாங்க. ராகவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. மேக்கப் ரூமுக்கு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க லாவண்யா. மேக்கப் பண்ணிட்டு லாவண்யா வந்துடுறாங்க. ராகவ் நான் ரெடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராகவ் சொல்றாங்க, மேல் மாடல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் லாவண்யா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு ராகவ் சொல்றாரு. லாவண்யா சொல்றாங்க, நான் வேற யாரு கூடயும் ஆக்ட் பண்ண விரும்பல ராகவ். ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்ல கூடவா உன் கூட நான் சேர்ந்து நடிக்க முடியாதுன்னு சொல்ற? ராகவ் என்னை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற. இல்ல லாவண்யா, என்னால முடியாது லாவண்யா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். லாவண்யா சொல்றாங்க, இல்ல ராகவ், நீ இந்த ஷூட் பண்ணி தான் ஆகணும். என்ன ராகவ் யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? அப்ப அபி ராகவ்னு கத்துறாங்க. லாவண்யாவும் ராகவும் திரும்பி பாக்குறாங்க. ராகவ் கேக்குறாரு, அபி எங்க போன? அதுக்கு அபி சொல்றாங்க நடந்ததெல்லாம் ராகவ் கிட்ட.
ராகவும் சொல்றாரு, உனக்கு பதிலா லாவண்யாவை ஆட்ல நடிக்க வைக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. அதுக்காண்டி மேல் மாடல்லாம் வர சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வேணான்னு நான் சொல்லிடுறேன் அபி அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அபி சொல்றாங்க, லாவண்யா மேடம் ராகவ் உங்க கூட நடிக்கிறதுன்னு நினைச்சு ரெடி ஆயிட்டாங்களா? இன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப ராகவ் வர சொன்னார்ல, அந்த மாடலை இன்னொரு நாள் வர வச்சு அவங்க கூட லாவண்யா மேடம் நீங்க நடிக்கலாம். மேடம் கவலைப்படாதீங்க. மேடம் சூப்பரா இருக்கு இந்த சாரி. போட்டோஸ் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க மேடம். கேமராமேன் சொல்றாங்க. அபி மேடம் கையில பூங்கொத்தோட வர்றாங்க. சார் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார் அப்படின்னு ராகவை பார்த்து அந்த கேமராமேன் சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டு. சார் டேக் போலாமா? ராகவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. கேமராவை ரெடி பண்ணிக்கோங்க, லைட்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ரோல் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். ராகவ் தேடிக்கிட்டே நடந்து வர்றாரு. அபியும் பூங்கொத்தை எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டே நடந்து வர்றாங்க. ரெண்டு பேரும் தெரியாம இடிச்சுக்கிறாங்க. அந்த பூங்கொத்து உங்க மேல பட்டு செதறுது. அந்த பூவெல்லாம் கொட்டுது அபி மேலையும் ராகவ் மேலையும். ராகவ் அபி விழுகாம இருக்கிறதுக்கு கைத்தாங்களா புடிச்சுக்கிறாரு. ராகவுக்கு அபி மேல காதல் ஏற்படுது. பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. அபி மெய் மறந்து ராகவோட கண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகவும் அபியோட கண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னு ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வருது. ரெண்டு பேரும் விலகுறாங்க. அபி கூச்சப்பட்டு விலகி போறாங்க. ராகவ் அபியோட கைய பிடிச்சு இழுக்கிறாரு. அபியால அத மறுக்க முடியல. ராகவோட கைய பிடிச்சபடியே அபி இருக்காங்க. ராகவோட கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபிய ராகவ் அணைச்சுக்கிறாரு. ராகவும் அபியும் மெய் மறந்து போய் நின்னுகிட்டே இருக்காங்க. அப்ப கேமராமேனு கட் சார்ன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அது கேட்கவே இல்லை. கேமராமேனு என்ன சார் பண்றது அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேக்குறாங்க. கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, மியூசிக்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அபியும் ராகவும் மெய் மறந்து போய் நிக்கிறாங்க. கேமராமேன் சொல்றாரு, சார் சார்ன்னு கூப்பிட்டு பாக்குறாரு. ராகவ் கவனிக்கவே இல்லை. ராகவ தொட்டு சார்ன்னு சொல்றாங்க. அப்ப ராகவ் கவனிச்சிடுறாரு. அபியும் கவனிச்சிடுறாங்க. கேமராமேன் சொல்றாரு, கட்டு சொல்லி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு சார். ராகவ் சொல்றாரு, சாரி சார், லாவண்யானால பாத்துக்கிட்டே இருக்க முடியல, போயிடுறாங்க. மேக்கப் மேன் கிட்ட அபி சொல்றாங்க, நீங்க வச்சிட்டு போன ஸ்ப்ரே எனக்கு சுத்தமா ஒத்துக்கலனே அப்படின்னு சொல்றாங்க அபி. அதுக்கு அந்த மேக்கப் மேன் சொல்றாங்க, லாவெண்டர் ஃபிளேவர் தாமா வச்சுட்டு போனேன், சரிம்மா நான் அதை டிஸ்போஸ் பண்ணிடுறேன். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுங்க, லைட்டா பவுடர் போட்டு விட்டு டச்சப் பண்ணி விடுறேம்மா. அபி சரின்னு சொல்றாங்க. மேக்கப் மேனும் போயிடுறாங்க. இத லாவண்யா டோர் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. லாவண்யா நினைச்சு பாக்குறாங்க, நானும் ராகவும் இந்த ஆட் ஷூட்ல இருந்தா எப்படி இருக்கும்னு. திருப்பியும் ஷூட்டிங் நடக்குது அபிக்கும் ராகவுக்கும். ராகவ் சொல்றாரு, அபி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ராகவ், நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு உங்க வாயிலிருந்து நான் கேக்குறேன். அதான் கொஞ்சம் எமோஷனலா ஆயிட்டேன். அபி, நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. திருப்பியும் டைரக்டர் எப்படி ஷூட்டிங் எடுக்க போறோம்னு ராகவ் கிட்டையும் அபி கிட்டையும் சொல்றாங்க. அதே மாதிரி அபியும் ராகவும் நடிச்சு காட்டுறாங்க டைரக்டர் கிட்ட. லாவண்யா சொல்றாங்க மேக்கப் மேன் கிட்ட, அபி ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்றப்ப அபிக்கு கொஞ்சம் நல்லா பவுடர் போட்டு விடுங்க அப்படின்னு மேக்கப் மேன் கிட்ட லாவண்யா சொல்றாங்க. சரின்னு மேக்கப் மேன் லாவண்யா கிட்ட சொல்றாங்க. திருப்பியும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண அபி வர்றாங்க. அப்ப மேக்கப் மேன் அந்த பவுடரை போட்டுக்கோங்கன்னு அபி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அபி வேண்டான்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா வேற பவுடர் இருக்குன்னு மேக்கப் மேன் அபிக்கு போட்டு விடுறாங்க. திருப்பியும் அபிக்கும் ராகவுக்கும் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அபியும் ராகவும் மாலை மாத்திக்கிட்டு ராகவ் அபிக்கு தாலி கட்டுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, உறவுகளின் சங்கமம், ஆடைகளின் பிரபஞ்சம், வசு டெக்ஸ்டைல்ஸ். ராகவும் அபியும் அப்படி சொல்றாங்க. கேமராமேன் சொல்றாரு, சூப்பர் பேக்கப்னு சொல்லிடுறாரு. ஷூட்டிங் எடுத்த எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிருது. ஷூட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு. ராகவ் மாலைய கழட்டிட்டு போறாரு. அபி ராகவை பார்த்துக்கிட்டு மாலையை கலட்டுறாங்க.
அபி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஏன் எனக்கு என்னென்னமோ செய்யுது. நாளை சந்திப்போம்.